நம்மில் பலர் சாமானிய மக்களாக இருப்பதால் நம்மிடம் பணம் அதிகமில்லை என்று நினைத்து ஹேக்கர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என நம்புகிறோம். ஆனால் உண்மை இதற்கு மாறாக இருக்கிறது. இப்பொழுது ஹேக்கர்கள் வயதானவர்கள், தொழிலாளர்கள், வேலை தேடுபவர்கள் என யாரையும் விட்டு வைக்கவில்லை. முதன்மையான மோசடிகள் எவை? ஓடிபி மோசடி. நீங்கள் பரிசு வென்றுள்ளீர்கள், நான் உங்கள் நண்பன், பேங்க் ஆபரேட்டரா பேசுறேன் என்று சொல்லி ஓடிபி கேட்பவர்கள் எல்லாரும் திருடர்கள்தான். ஓடிபி என்பது உங்கள் வீட்டின் சாவி மாதிரி, யாருக்கும் சொல்லக்கூடாது. லிங்க் கிளிக் மோசடி. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, ரூபாய் 500 சலுகை கிடைக்கும். நீங்கள் ஒரு வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள், இந்த லிங்க் மூலம் விவரங்கள் கொடுங்க. உங்க வாட்ஸ்அப்பை மற்றொருவர் ஹேக் பண்றாங்க, உடனே லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்படி வாரந்தோறும் நமக்கு பல வகையான மெசேஜ்கள் வரும். நாமும் நேரடியாக இல்லை என்றாலும் நம்பிக்கை வச்சு அந்த லிங்க் ஐ கிளிக் பண்ணும் சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த லிங்க்கள் வேறுபட்ட மென்பொருட்கள் மற்றும் வைரஸ்களை உங்கள் மொபைலுக்குள் நுழைய செய்யும். அதனால உங்கள் போனில் இருக்கும் முக்கியமான தகவல்கள், பேங்க் கணக்கு விவரங்கள், புகைப்படங்கள், தகவல்கள் இதெல்லாம் ஹேக்கர்களிடம் கையேறும். ஒரு கிளிக்கால் உங்கள் முழு வாழ்க்கையும் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். ஓடிபி மோசடிகளிலிருந்து எப்படி பாதுகாக்கலாம் என்று பார்ப்போம். ஓடிபி யாருக்கும் சொல்லாதீர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கும் கூட. தெரியாத நபர்களிடமிருந்து வரும் லிங்க்களை கிளிக் செய்யாதீர்கள். பேங்க் ஏஜென்ட்கள் ஒருபோதும் ஓடிபி கேட்க மாட்டார்கள். முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எந்த ஒரு ஆப்பிலும் உங்களை வெற்றி பெற்றதாக, பணம் தருவதாக சொன்னால் அது மோசடிதான். அஞ்சாதீர்கள். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க சந்தேகமான விஷயத்தில் யாரையும் அணுகாதீர்கள். நேரில் வங்கி சென்று உறுதி செய்யுங்கள். எடுத்துக்காட்டு: திருவண்ணாமலையில் வசிக்கும் ராஜா என்பவர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததை கிளிக் செய்தார். அவர் ஒரு ஜாப் விண்ணப்பம் என்று நினைத்து லிங்க் திறந்தார். அடுத்த 10 நிமிடங்களில் அவரது பேங்க் கணக்கிலிருந்து 20,000 ரூபாய்கள் பணம் எடுக்கப்பட்டது. இப்படி பலர் ஏமாற்றப்படுகிறார்கள். இது ஒரு மோசமாக பரவுகின்ற மோசடி. இது குறித்து விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது போல உங்கள் அம்மா, அக்கா, தங்கை, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் சொல்லுங்கள். பாதுகாப்பு என்பது நம் கையில் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நினைவில் வைங்க. ஓடிபி யாருக்கும் சொல்லாதீங்க. லிங்க் யாரும் அனுப்பினா கிளிக் பண்ணாதீங்க. தெரிஞ்சவரா இருந்தாலும் சந்தேகமான லிங்க் ஆய் ஒருபோதும் கிளிக் பண்ணாதீங்க. பாதுகாப்பாக இருங்க, விழிப்பாக இருங்க. இந்த மாதிரியான முக்கிய விழிப்புணர்வு வீடியோக்கள் இன்னும் பல வர இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட சேர்ந்து விழிப்பாக இருங்க.